இவர் ஊர் சுத்திட்டு இருக்க பயணத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருக்க கல்வி நிலையங்களுக்கெல்லாம் போவாராம். ஸோ எல்லா ஊர்லயும் கல்வி நிலையமும் ஒன்றா தான் இருக்கு. பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கல்வியோட தரம். நிறையா சிற்றூர்ல சிறார் படிக்கிற பள்ளிகள்ல வந்து கழிப்பறை கூட இன்னும் ஒழுங்கா இல்லை. அப்படியே கழிப்பறை இருந்தாலும் அங்கே தண்ணி இருக்கிறது இல்லை. பீகார்ல வந்து சிறார்கள் பள்ளி மட்டும் இல்லை, ஒரு மருந்தாளுநர் கல்லூரியே வந்து ஒரு லாட்ஜை வச்சு தான் நடத்தப்பட்டு. அதாவது ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போதே பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலோட டாய்லெட்லேருந்து அந்த லைப்ரரியிலேருந்து அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறதில்ல. சேர்த்ததோடு நம்ம கடமை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை ரேங்க் வாங்குதா, அதுவும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குதா அப்படின்னு பார்க்குறதுல தான் பெற்றோர்கள்லாம் குறியாக இருக்காங்களே தவிர, அந்த கல்வியோட தரம் எப்படி இருக்குது, அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் தகுதியா அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் பார்க்குறதில்ல. அப்படி டீ கடையை விட இப்போ ஸ்கூல்ஸ் நிறைய ஆயிடுச்சு, கோழி பண்ணையை விட இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ கல்வியோட தரம் தான் கம்மியாயிட்டு இருக்கே தவிர கல்வி நிலையங்கள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு காலத்தில் இந்தியாவில் முக்கியமான பல்கலைக்கழகத்தில் ஒன்று நம்மளோட நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ 30 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்க நலந்தா யூனிவர்சிட்டி இன்னைக்கு பார்க்கும்போது வெறும் இடிபாடுகள் மட்டுமே இருக்கான். அது கிறிஸ்துவுக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இருந்தது வந்து நம்ம நலந்தா யூனிவர்சிட்டி. 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, 1000க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. புத்தர் வந்து அங்கே வருகை தந்திருக்காரு. யுவான் ஸ்வாங் வந்து தங்கி பௌத்த மதத்தை பற்றி அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது உலகத்திலேயே முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி படிக்கிறதுக்கான ஒரு பல்கலைக்கழகம்னா அது நம்ம நலந்தா யூனிவர்சிட்டி தானா. ரத்னசாகரா, ரத்னமிதி, ரத்னரஞ்சனா அப்படிங்கிற 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு பெரிய லைப்ரரி 9 ஃப்ளோர்ஸில் அப்போவே இருந்திருக்கான். அங்கே நம்ம நலந்தா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய லைப்ரரி இருந்திருக்கு. தத்துவம், வானவியல் இதுதான் கிடையாது, எல்லா பற்றியும், மருத்துவம், மியூசிக் எல்லாத்த பற்றியும் கற்றுக் கொடுத்த அந்த நலந்தா யூனிவர்சிட்டி முகலாயர்களால் படையெடுக்கப்பட்டு மொத்தமாக தரமட்டமாக அளிக்கப்பட்டிருச்சான். எத்தனையோ பௌத்த துறவிகள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட நம்மளோட ஏடுகள் எல்லாம் மொத்தமாக தீயிட்டு அழிக்கப்பட்டுருச்சான். குப்த அரசனான குமாரகுப்தன் தான் அந்த நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து நடத்திட்டு வந்தாராம். அப்போவே வந்து அதாவது உலகத்தில் எங்கெங்கேயோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படித்தாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து இதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சேர்த்துக்குவாங்க. இந்த சமஸ்கிருத மொழியை கற்றுக்கிறதுக்கு வர ஸ்டூடெண்ட்டை ஜாவான்னு ஒரு தீவுக்கு அனுப்பி அங்கே இந்த மொழியை கற்றுக் கொடுத்து இந்த முன் பரீட்சையெல்லாம் வச்சு அதில் தேர்வு செய்யப்பட்டவங்கள தான் நம்ம யூனிவர்சிட்டியிலே சேர்த்துக்கிட்டாங்களாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி சேர்த்துக்கிறது வந்து அந்த காலத்திலே வந்து நம்மளோட நலந்தா யூனிவர்சிட்டியில் நடந்துருக்கு. நலந்தா யூனிவர்சிட்டி மாதிரியே ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி நம்மளோட காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. ஸோ சீனாலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க. பட் அதுக்கான தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போச்சான். இந்த பட்டுத்தொழிலாம் சீனாலேருந்து வந்த பௌத்த துறவுகள் மூலம் தான் பரவச்சு அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அந்த பல்கலைக்கழகத்தோட பெருமை புகழ் அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் சொன்னாலும் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, கற்றுக் கொடுக்குறதுலையும் சரி கற்றுக்கிறதுலையும் சரி என்றைக்குமே முன்னோடியாக இருக்கிறது நம்ம நாடு தானா.